ஓம் சாந்தி. நான் தந்தைக்கு உதவியாளராக இருக்கும் ஆத்மா. நான் அலங்கார மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நான் வீணானதை முடிவடையச் செய்யும் ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நன்கு சேவை செய்வதால் ராஜ்ய பதவியின் பரிசு கிடைக்கின்றது. நான் இப்பொழுது தந்தையின் உதவியாளராக ஆகியிருக்கின்றேன். எனவே எனக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கின்றது. நான் ஞானத்தின் ஆர்வமுள்ளவனாக இருப்பதாலும் யோகாவின் போதை இருப்பதாலும் என்னுடைய எதிரில் தந்தையின் ஞான நடனம் மிக நன்றாக இருக்கின்றது. இது அதிசயமான பள்ளிக்கூடமாகும். நாம் பாவனையின் ஆதாரத்தில் ஆஸ்தியின் அதிகாரி ஆகிவிடுகின்றோம். இரு புருவ மத்தியில் மின்னும் நட்சத்திரமாகிய நிராகார ஆத்மாவிற்கு இந்த உடல் ஆசனமாக இருக்கின்றது. நாம் அதிகாலையில் தந்தையின் நினைவில் இருக்கும் பொழுது, நினைவு யாத்திரையில் அமரும் பொழுது மங்கியிருந்த ஆத்ம ஒளி பிரகாசமாகிக் கொண்டே செல்கின்றது. தந்தை பொற்கொள்ளரின் காரியமும் செய்கின்றார். தூய்மையற்ற ஆத்மாக்கள் எவரிடம் அழுக்கு இருக்கின்றதோ அவர்களை தூய்மையாக்குகின்றார். குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் நான் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றேன். நாம் தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகியிருக்கின்றோம். தந்தை ஒரு பொழுதும் பூஜாரி ஆவதில்லை. தந்தையின் ஞான நடனம் கூட யார் ஆர்வமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் முன்புதான் நடக்கின்றது. தந்தையும் யார் யார் நல்ல குணமுடைய குழந்தைகள் என்று தெரிந்திருக்கின்றார். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வகுப்பாகும். யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு மிக நல்ல பரிசு கிடைக்கின்றது. நாம் ஒன்று சாந்திதாமத்தை நினைவு செய்கின்றோம். இரண்டாவது சுகதாமத்தை நினைவு செய்கின்றோம். நாம் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆகின்றோம். தந்தை நமக்கு வேதங்கள், சாஸ்திரங்கள், அனைத்து படங்கள் ஆகியவற்றின் இரகசியத்தை புரிய வைக்கின்றார். நாம் தந்தை வந்திருக்கின்றார், இந்த உலகம் அழியப் போகிறது என்று முதலில் தெரிந்தவுடன் ஓடி வந்து விட்டோம். நாம் இந்த ஞானத்தினால் உலகத்தின் மகாராஜா மகாராணியாக ஆகின்றோம்.
நாம் பிராமணரிலிருந்து தேவதையாக ஆகுபவர்கள். எனவே தெய்வீக குணங்களை அவசியம் தாரணை செய்கின்றோம். தந்தை நம்மை நிரந்தர ஆரோக்கியமானவராக ஆக்குகின்றார். தந்தையை நினைவு செய்வதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். அதன் மூலம் நிரந்தர ஆரோக்கியமானவர்களாக ஆகிவிடுகின்றோம். நம்முடைய ஆயுளும் நீண்டதாக ஆகிவிடுகின்றது. நாம் ராஜயோகிகள், ராஜ ரிஷிகளாகவும். எனவே நாம் தூய்மையானவர்கள். இது புருஷோத்தம சங்கமயுகமாகும். தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கமயுகத்தில் வருகின்றார். நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுகின்றேன். எப்பொழுது நாம் சம்பூர்ண தூய்மையாகி விடுகிறோமோ அப்போது இந்த பழைய செருப்பை விட்டு விடுகின்றோம். பின்பு புதியது கிடைத்துவிடும். வந்தே மாதரம் என்பது நம்முடைய மகிமையாகும். நாம் நிலத்தையும் தூய்மையாக்குகின்றோம். மாதர்கள் நாம் சொர்க்கத்தின் வாசலை திறக்கின்றோம். தூய்மை பிராமண வாழ்க்கையின் அலங்காரமாகும். ஒவ்வொரு நேரமும் முகம் மற்றும் நடத்தை மூலம் தூய்மையினுடைய அலங்காரத்தின் அனுபவம் பிறருக்கு ஏற்படுமாறு நான் இருக்கின்றேன். பார்வையில், முகத்தில், கைகளில், கால்களில் சதா தூய்மையின் அலங்காரம் என் மூலமாக வெளிப்படையாக தெரிகின்றது. என்னுடைய தோற்றத்தில் தூய்மை தென்படுகின்றது. கண்களில் தூய்மையின் ஜொலிப்பு உள்ளது. வாயில் தூய்மையின் புன்னகை உள்ளது என்று ஒவ்வொருவரும் வர்ணிக்கின்றார்கள். ஆத்மா என்ற ஜோதியை பிரகாசமாக்குவதற்காக நான் அதிகாலையில் நினைவு யாத்திரையில் அமர்கின்றேன். நினைவின் மூலம்தான் துரு விலகுகின்றது. ஆத்மாவில் படிந்த அழுக்கு நினைவின் மூலம் விலகி சுத்தமான தங்கமாக ஆகின்றது. தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவியின் பரிசு வாங்குவதற்காக பாவனையின் கூடவே ஞானம் நிறைந்தவனாக மற்றும் குணம் நிறைந்தவனாக நான் ஆகின்றேன். நான் சேவை செய்து காண்பிக்கின்றேன். நடத்தை மற்றும் முகத்தினால் தூய்மையினுடைய அலங்காரத்தின் ஜொலிப்பை காட்டக்கூடிய அலங்கார மூர்த்தி ஆத்மா
நான் வீணான சம்பந்தம், தொடர்பு கூட கணக்கை காலி செய்து வீணானதை முடிவடைச் செய்யும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.